நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மே 15, 2026 காலை 8 மணி. ஓகே. நான் கசாலி டிகோட்ஸ் இதை பார்க்குற இது வந்து பொதுவாக நமக்கு வந்து ஜியோ பாலிட்டிக்ஸை வந்து நிறைய பேர் ரொம்ப என்ன சொல்கிறது ஆர்வமாக பார்க்குறீங்கன்னு தெரியுது. அதுக்கு காரணம் நம்மளோட இரத்த உறவுகள் நிறைய அரபு நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது நிறையா பேர் பேசுகிறாங்க. நான் இதில் மெட்ரோவில் வெளியில் போகும்போதும் ஒருத்தர் வந்து மும்பையிலேருந்து வந்தவர், நீங்கள் வந்து யூடியூப்பில் பேசுகிற கசாலி தானே அப்படின்னு கேட்டு அவர் பேசினதாக இருக்கட்டும், நிறையா வந்து சொல்லிட்டு இருக்கேன். நிறையா பேர் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வெளிநாட்டு செய்திகளில் நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. காரணம் நம்மளுடைய ஒரு இரத்த உறவுகள் அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் ரொம்ப இப்போதைக்கு முக்கியமாக நமக்கு இங்கே ஈரான் யுஏஇ இன்றைக்கி வந்து யுஏஇ வந்து ஒரு என்ன சொல்கிறது அடுப்புக்கு மேலே வந்து உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் எல்லாம் நம்ம வந்து பேச போகிறோம். ஓகே. உங்களுடைய ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கிளிக் செய்யுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். அதை நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டுருங்க, அதுக்கு வந்து முதல்ல நன்றி வேறு சொல்லிக்கிறேன். ஓகே. இன்னும் வந்து ரொம்ப நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறது, அநாகரிகமாக எழுதுறது இதெல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு. ஓகே. நிறைய பேர் வந்து ரொம்ப நீட்டாக எழுதுகிறாங்க. கருத்துக்களை வந்து விமர்சனமாக வைக்கிறது எப்போவுமே தப்பில்லை, விமர்சனம் வேணும் கண்டிப்பாக, ஆனால் நாகரிகமாக அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து அது இப்போ நல்லா மாறியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விமர்சனம் வைங்க, தப்பு இல்லை. ஓகே. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம ட்ரம்ப்போட சைனா விசிட். அது ஏற்கனவே வெளியில் நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம், என்ன செஞ்சுருக்கலாம். அவர் வந்து சைனாவுக்கு போனார். டான் அப்படி போகும்போது பார்த்தா அவரை ஜி ஜின்பிங் சைனாவோட அதிபர் கண்டுக்கவே இல்லை. கண்டுக்கலைன்னா வரவேற்க போகலை. அதாவது துணை அதிபர் வரவேற்க போகிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு நாடு, உலகத்தோட மூத்தண்ணன் பெரிய அண்ணன், அவங்க வந்து உலகத்தை வந்து அப்படி தான் கட்டி ஆள்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டோட அதிபர் அப்படி வந்தால் எல்லாம் ஓ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. வரையாவா துணை எப்பா நீங்கள் போய் கொஞ்சம் அவரை கூட்டு வந்துரு, நான் வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கேன். என்ன இதை விட வேறு என்ன வேலை? ஒரு அதிபரை டொனால்ட் ட்ரம்ப் அவரை வரவேற்க போக முடியாத அளவுக்கு என்ன வேலை? அவர் வந்து வரவேற்கிறது பெருசாக அவருக்கு தேவையில்லை, நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ முதல்ல கூட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு அதுக்கப்புறம் பேசியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே 4 இதை நேற்றே பேசிட்டோம். ரொம்ப முக்கியமாக தைவான் விஷயத்தினால நமக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது. தைவான் விஷயத்தை திரும்ப எடுத்திங்கன்னா நம்ம பேச்சுவார்த்தை தப்பாக போயிடும். அதனால் அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம் $11 பில்லியன் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி நீங்கள் வந்து அங்கே இது ஆயுதங்கள் கொடுத்து எங்களுக்கு எதிராக தூண்டி விடுறது, இந்த வெண்ணெய் வெட்டுற வேலையெல்லாம் நீங்கள் நிறுத்திட்டு ஒழுங்கு மரியாதையை வாங்க, பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபஸ்ட்டு இது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து சைனாவிலேருந்து நிறையா வாங்குகிறோம், ஒரு 500 பில்லியன் 600 பில்லியனுக்கு நாங்கள் வந்து வாங்கிட்டுருக்கோம், நீங்கள் எங்கிட்ட இருந்து கம்மியாக வாங்குறீங்க, 150 பில்லியன் 200 பில்லியனுக்கு உள்ளே தான் நீங்கள் வாங்குறீங்க, அப்போது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த டாரிஃப் நீங்கள் எங்கிட்ட குறைச்சி வாங்கினீங்கன்னா உங்களுடைய பொருட்களுக்கு நாங்கள் வரி போடுவோம், 30% வரி போடுவோம் அப்படின்னா. முன்னாடி வரி வேறு போட்டவொன்னே என்னாச்சு, அப்படியே உதாரணத்துக்கு ஒரு $1 கோடி பொருள் சைனாவிலேருந்து அமெரிக்கா போனால் அமெரிக்காவில் 30% வரி போடுறாங்க. வரி போட்டால் அந்த வாங்குகிற கம்பெனி வந்து அவன் லாபத்தை குறைச்சி, ஐயோ வரி போட்டாங்களே நம்ம மக்கள் வந்து பாவமே அப்படியே நினைக்கிறாங்க. $1 கோடி பொருள் வந்து சேரும்போது அதுக்கு ஃப்ரைட்டு சார்ஜு, கப்பல் சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து அது ஒரு 10 லட்சம் 12 லட்சம் வந்துருச்சு. அப்புறம் 30% வரி அந்த இதுக்கு அசலுக்கு, அது ஒரு 30 லட்ச ரூபா. இவங்களுக்கு லாபம் ஒரு C&F இருக்கட்டும், லோக்கல் ஹோல்சேலு ரீட்டைல் எல்லாம் கணக்கு போட்டால் ஒரு $1.5 கோடி வந்துருச்சு. $1 கோடி பொருள் அங்கே 30% வரி போட்டதுனால $1.5 கோடி வந்துருச்சு. ஒருவேளை வரி போடாமல் இருந்தால் ஒரு $1 கோடி 20 லட்ச ரூபா, 1.5 கோடி ரூபாய்க்கு உள்ளே வரும். அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா பேர்டனை வந்து மக்கள் சுமந்தாங்க. வேறு வழியே இல்லை. மக்கள் வந்து என்னடா வந்து இப்படி பண்ணிட்டுருக்காங்க, திடீர்னு வந்து விலைவாசியெல்லாம் ஏறுது, கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த 30% $1 கோடினா 30 லட்ச ரூபா கையில் கிடைக்கிது, ஆனால் மக்கள் வந்து கசக்கி புழிஞ்சு எடுத்து நீ பண்ணுற மாதிரில இருக்குது அப்படின்னு ஒரு சிக்கல் வந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் எங்கிட்ட வந்து இதே அளவுக்கு கிட்டத்தட்ட இதே அளவுக்கு வாங்குங்க, அப்போ தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோன்னா, சரி ஓகே நாங்கள் வந்து வாங்குகிறோம். உங்கள்கிட்ட ஏற்கனவே வாங்குறதெல்லாம் போக என்ன பண்ணுறோம் வந்து நமக்கு சோயாபீன் இருக்கு இல்லையா, அதோட இது வாங்கிக்கிறோம். சோயாபீன் ஒரு ப்ராடக்ட் அது வாங்கிக்கிறோம். போயிங் ஜெட்ஸு அதை நாங்கள் வாங்கிக்கிறோம். அப்புறம் எனர்ஜி ப்ராடக்ட் அது கொஞ்சம் வாங்கிக்கிறோம். அப்புறம் ஏரோஸ்பேஸ் ப்ராடக்ட்டுக்குள்ள அதை கொஞ்சம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் வாங்கிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதே நேரத்தில் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெஸ்லா, அதுக்கப்புறம் என்விடியா, ஆப்பிள்,
அப்புறம் வந்து அந்த டாப் யூஎஸ் டெக் கம்பெனி இருக்காங்களே, என்ன டெக் கம்பெனி ரொம்ப ரொம்ப இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் டெக் கம்பெனி ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட $300 பில்லியன் அளவுக்கு சைனாலேருந்து குட்ஸ் வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்களே, ஏன்னா அங்கேருந்து சோயாபீன் வாங்குங்க, மக்காச்சோளம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இதில் சொன்ன மாதிரி தான், கிரி படத்தை சொன்ன மாதிரி தான், நாங்கள் வந்து இந்த மாதிரி பேக்கரி ஆரம்பித்தோன்னு சொன்னால் பார்த்தா வெண்ணெய் இருக்கா ரொட்டி இருக்கான்னு சொல்லி ஒரே இதாக இருக்குது. அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்களா உடனே எனக்கு வந்து சோயாபீன் வாங்கிக்கோ, இதை வாங்கிக்கோ, மக்காச்சோளம் வாங்கிக்கோ. ஏன்னா அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பெரிய பெரிய அளவில் அங்கே வந்து ஏக்கர்ஸ் அண்டு ஹெக்டர்ஸில் வந்து அங்கே பயிர் பண்ணுவாங்களா. நம்ம ஊர் மாதிரி சின்ன சின்ன விவசாயிகள் இல்லை, அங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா மெஷினரி ரொம்ப ஜாஸ்தி. அப்போ நிறைய இதெல்லாம் வாங்கி நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், வாங்கிக்கோ அப்படின்னா சரி ஓகே வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி அந்த இதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் என்னத்தை இது பண்ணாலும் சரி, நீ ரெட் லைன் கிராஸ் பண்ணாத, நீ வந்து தைவானை வந்து பேசவே பேசாத, அப்புறம் ஈரான்கிட்ட வந்து உரண்டை எழுத்த மாதிரி நம்மகிட்ட உரண்டை எழுத்து, ஈரானுக்கு எங்களுக்குமான உறவு வந்து பற்றி நீ பேசாத அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே சரி. இப்போது நேற்று நம்ம பேசும்போது என்ன பண்ணோம், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி லேவன் தீவை யுஏஇ, அபுதாபி, துபாய் இந்த நாடு அவங்களோட இதை வச்சு ஃபைட்டர் ஜெட்டு ஆயுதங்களை வச்சு ஆயில் ரிஃபைனரி அதை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தோம். அதை வந்து எப்போ ஏப்ரல் 8 அடித்தது, அதை இப்போ வந்து ஒரு 13ஆம் தேதி, மே 13ஆம் தேதி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வெளியிடுறதுக்கு என்ன அவசியம்? அவங்களுக்கு வந்து என்னடா பண்ணுறது, ஈரான் அடிக்க முடியலையே, ஏதாவது யாரையாவது பலிகடை ஆக்கி நம்ம வந்து வெளியே போகணும். சைனாவுக்கு விசிட் போகிறதும் கிட்டத்தட்ட அப்படி தான், விசிட் போயிட்டு அப்பா கொஞ்சம் சொல்லு, அட்ஜஸ்ட் பண்ணி நாங்களும் வெளியே போகணும்ப்பா, என்னால் முடியாது. ஏன்னா தலையால் தண்ணி குடிக்கிறாங்க அமெரிக்கா, அதை பேஸ் பண்ணி வந்து இஸ்ரேலும் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் திடுறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஏதாவது பேரை வச்சு ஒன்று சண்டை நடக்கணும், அல்லது கிளம்பி போகணும். சும்மா கிளம்பி போக முடியாது. சண்டைக்கு என்ன பண்ணலாம், யுஏஇ வந்து பலிகடை ஆக்கு அப்படின்னு அமெரிக்கா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஆரம்பித்தாங்க. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே நெத்தன்யாகு அங்கேருந்து நம்ம டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலாக இருக்கட்டும், அல்ல வேறு வேறு இதாக ஜேர்னல்ஸாக இருக்கட்டும், என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இடையில நெத்தன்யாகு யுஏஇ, அதாவது அபுதாபி, அங்கே மன்னரோட அரண்மனைக்கு விசிட் பண்ணார். அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுங்க, டமால் வெடிச்சிருச்சு. வெடித்த உடனே இவர் வந்து யுஏஇயோட மன்னர், அவரோட ரூலர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் அப்படி கண்டபடிலாம் பேசக்கூடாது, அப்படி எதுவும் கிடையாது, அப்படி தாச்சு பூச்சின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொன்ன உடனே, ஏன் நீங்கள் வந்து அங்கே வந்து தெரியாதா, நேராக அங்கேருந்து உங்கள் ஃப்ளைட்டை கொண்டு வந்து ஃப்ளைட் டு இது அரண்மனைக்கு நீங்கள் கூட்டு போனீங்கல்ல, டைரெக்டாக அங்கேருந்து கூட்டு உங்கள் பர்சனல் ஃப்ளைட்டில் நெத்தனியாக ஏற்றிட்டு அபுதாபியில் நீங்கள் உங்களுடைய பேலஸுக்கு ஃப்ளைட் டு பேலஸ் நீங்கள் கூட்டு போனீங்கல்ல, அது எப்படி ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு பெரிய குண்டை தூக்கி போட்டு இன்னும் வந்து தகிக்க வச்சுட்டாங்க. இப்போ என்னாச்சு, இந்த மாதிரி அந்த வானிலையில் வறுக்கிற இடத்துல சொல்லுவாங்கல்ல, கடலில் வறுக்கிற இந்த மாதிரி வறுக்கிற இடம், அல்லது இந்த எண்ணெயில் வந்து பஜ்ஜி வடையெல்லாம் போடும்போது கொதிக்கும் பார்த்தீங்க இல்லையா, அதில் வந்து நம்மளை ஆட்களை உட்கார வச்சு அப்படி இருக்கும். இப்போ அந்த நிலைமையில் யுஏஇ இருக்காங்க. காரணம், யுஏஇ அதை அபுதாபி, துபாயை, ரொம்ப குறிப்பாக துபாயை வந்து பலிகடை ஆக்கிறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் முடிவு பண்ணிட்டாங்க. பலிகடை ஆக்கி அங்கே வந்து நீ எப்படி இங்கே வர சொல்ல போச்சு, அதுக்கப்புறம் லேவன் தீவை நீ தானே அடித்த, நான் திருப்பி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஏதாவது யுஏஇ துபாய் மேலே அங்கே குண்டு போட்டாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய ஒரு தோஸ்தை எப்படியும் போட போச்சு அப்படின்னு திருப்பி சண்டைக்கு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ ஆரம்பித்து நீங்கள் வந்து என்ரிச்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஹர்மோஸை பற்றி பேசி, லாவன் தீவை பற்றி பேசி, கார்கு தீவை பற்றி பேசி, அதுக்கப்புறம் பந்தர் அப்பாஸில் அதை கொஞ்சம் பேசி, அப்புறம் ஃபாஸ்ட் போட்டை பற்றி பேசி, அதுக்கப்புறம் அதுக்கு வெளியில் கல்ஃப் ஆஃப் ஒமானில் அங்கே ஒரு 10-20 அமெரிக்காவோட கப்பல் நிறுத்துறதை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் இங்கே ஃபுஜேராவில் பார்த்தீங்கன்னா அங்கே அடித்தாங்க அப்படின்னு பார்த்தா ஈரான் அடித்தாங்கன்னா இல்லை அமெரிக்கா அடித்தான்னு சொல்லி ஈரான் சொன்னாங்க, அதுவும் இல்லை சவுதி தான் அடித்தாங்கன்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு செய்தியாக மாறி போய் அமெரிக்காவுக்கு வேறு வழியே இல்லை. டெய்லி வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபா செலவாகுதுன்னு சொல்லி அங்கேருந்து எங்கள் சென்காம், அதுக்கப்புறம் அங்கே அமெரிக்காவோட ஜேர்னல்ஸ்லேருந்து எல்லாம் டீட்டெயில் வருது. என்ன பண்ண தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு சூழலில் இப்போ வந்து இவங்கள பலிகடாக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இப்போ பலிகடாக்குன்னு முடிவு பண்ண நேரத்தில் யுஏஇ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. எப்படின்னா, இந்த இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அதில் வந்து மேசிவ் மெட்டல் ஷீல்டு
நீங்கள் வந்து குண்டு இல்லை ஏதாவது ட்ரோன் வந்தாலும் சரி, மிசைல் வந்தாலும் சரி, அது வந்து நேராக போய் டேங்கில் அந்த அது நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த டேங்கில் போய் அடித்து பயங்கரமாக எரிஞ்சு நாள் கணக்காக, வாரக்கணக்காக, மாதக்கணக்காக எரியுது அப்படிங்கலாம் இல்லாமல் அதை பாதுகாக்கிறதுக்கு பயங்கரமான திக்கான மெட்டல் ஷீல்டு வந்து ரெடி பண்ணி இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான பிக்சர்லாம் வந்திருக்கு. எப்படின்னா எங்கெங்கே பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அபுதாபியில் ருவேஸ்னு ஒரு இடம், அப்புறம் அபுதாபியில், அப்புறம் ஜபல் அலி, ஷார்ஜா, ஃபுஜேரா அப்படின்னு ஒரு 5 இடத்த காமிச்சிருக்காங்க. இங்கே வந்து அங்கே ஸ்டோரேஜ் இடத்துல மெட்டல் ஷீல்டு அது வந்து பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா அவங்கள வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுடைய விருப்பம், அது பண்ணத்தான் செய்யணும். நல்ல ஒரு விஷயமாக தான் தோணுது. என்ன ஒன்று, இந்த அமெரிக்காவையும் இஸ்ரேல் நெத்தன்யாவையும் நம்பி இவங்க வந்து இறங்கியிருக்காங்களே, இவங்க நிலைமை என்ன ஆக போதோ. ஏற்கனவே வந்து பெரிய பெரிய உயரமான பில்டிங், பெரிய பில்டிங்கு, அப்போ மேன்மேடில் நம்பர் 1 ஐலாண்டு இப்படின்னு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியாமல், ஏன்னா அவங்க கையில் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஆயுதங்கள் இருக்கணும். இப்போது எந்த அளவுக்கு ஈரானில் ஆயுதம் இருக்கோ அதில் குறைஞ்சபட்சம் 50% இங்கே ஆயுதங்கள் இருந்தால் தான் ஈரானை திருப்பி அடிக்க முடியும். இவங்க பாவம் என்னத்தை அடிக்க முடியும்? இப்போ ஈரான் வந்து ஒரு ஓரமாக பொசுக்குன்னு போய் அடித்தானா ஒரே நாளில் வந்து மொத்தத்துக்கு துபாய் அபுதாபியை முடிச்சுடுவாங்க அவங்க. அது சோழி முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு வந்து பயங்கர வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு வீக்கான செக்யூரிட்டி சேஃப்டி அந்த இடத்துல இருக்காங்க. அங்கே இருக்கிற பூரா நம்ம ஊர் மக்கள், நம்ம சொந்தக்காரங்க தான் துபாய் அபுதாபியில் நிறையா இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சம் பேர் இந்தியாக்காரர் இருக்காங்கன்னா, இந்திய மக்கள் தான் அங்கே இன்னும் இருக்காங்க. டூரிஸ்ட்லாம் இன்னும் பெருசாக போகலை. லோக்கல் அரப்ஸ் எல்லாம் நிறைய எப்போவோ பறந்து ஓடிட்டாங்க. வெளியிலேருந்து நியூஸ் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் மிச்ச நேரம் பூரா வந்து ஃபுட்பால் அங்கே விளையாட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் அவங்களோட வேலை. ஏன்னா அரசு வந்து அந்த துபாய் அபுதாபி கவர்மெண்ட்லாம் அவங்களுக்கு அவ்வளோ சௌரியம் பண்ணி கொடுத்துட்டு டக்குன்னு வெளியே போய் உட்காந்து சுவிட்சர்லாந்து, யூகே, வேறு நாடுகளுக்கு, அமெரிக்காவாக இருக்கட்டும், வேறு நாடுகளுக்கு போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இப்போ ஈரான் பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்பி வருவோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து அடிபட்டு செத்தா கூட யார் சாவா? நம்ம இந்தியர்கள், பாகிஸ்தானி, ஸ்ரீலங்கன், பங்களாதேசி, கொஞ்சம் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு இவங்க தான் சாவாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான சூழலில் நம்ம மக்கள் அங்கே வந்து பதட்டத்தில் இருக்காங்க. கேட்டால் அங்கே வந்து எனக்கு தொடர்ந்து வந்து கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் சிலர் வந்து என்ன பின்னூட்டத்தில் என்ன போடுறாங்கன்னா, அங்கே ஒரு பதட்டம் இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்குது அப்படின்னு. அந்த நாடு நார்மலாக தான் காமிக்கும். நம்ம நாடு மாதிரி எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பத்திரிகை சுதந்திரம் அங்கே கிடையாது. ரொம்ப இறுக்கி பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி இந்த ஷீல்டு சொன்னோம் இல்லையா, எப்படி வந்து அந்த மெட்டல் ஷீல்டு பண்ணுறாங்களோ அது மாதிரி இது வந்து பத்திரிகை ஷீல்டு பண்ணுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு யாரும் வந்து எதையும் அங்கே ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்ப முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உடனே அரெஸ்ட் பண்ணி எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அப்படிங்கிறது தான் அங்கே மக்களுக்கு ஏதோ ரோடு இருக்குது, நல்லா இருக்குது, நாங்கள் பாட்டு போகிறோம் வர்றோம் அப்படின்னு. ஆனால் இப்போ கடந்த 2 நாளாக ஆல்மோஸ்ட் 2 நாளாக வந்து அங்கே துபாயில் டிராஃபிக் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஒரு வேலையெல்லாம் இப்போ பிரச்சனை சரியாகி திரும்ப ஸ்கூல்னு ஆரம்பித்து டிராஃபிக் நல்லா வந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் யுஏஇ அதாவது துபாய் அபுதாபியில், ஷார்ஜாவில் அங்கே வந்து ஈரான் சிட்டிசன்ஸ் வந்து நிறைய பேர் அங்கே இருக்காங்க. நிறையா, ஏன்னா நாங்கள் இருக்கும்போதே நிறைய ஈரான் சிட்டிசனை பார்த்துருக்கேன். அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட ஆட்கள் மாதிரி கூட வச்சுருந்தாங்க துபாயில். எங்கே தெரியுமா, அங்கே அல்முல்லா பிளாசா அண்டு சோனாப்பூர் அப்படின்னு அங்கே போகிறோம் இல்லையா, அந்த ரோட்டுக்கு பேக் சைடில் இப்போ வந்து பெரிய பெரிய இடமாயிருச்சு. அந்த துபாயில் உள்ள அல்நாதா ஏரியா, அந்த ஏரியாவில் ரொம்ப டெவலப்மெண்ட்டே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி சாதாரணமாக இருக்கும். அங்கே வந்து கிட்டத்தட்ட குடிசை மாதிரி வீடுகள் கட்டி அங்கே ஏகப்பட்ட ஈரானியன் இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து அவங்கள விரட்டினா இங்கே வரப்பா இந்த இடத்த நான் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இதில் நம்ம லூலு ஹைப்பர் மார்ட்டாக இருக்கட்டும், அங்கே ஸ்கூலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்எம்சி இதுவாக இருக்கட்டும், நம்ம ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அல்லது சுலேகா ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அந்தந்த மாதிரி நிறைய அங்கே டெவலப்மெண்ட் வர அவங்களாம் அப்படியே நான் வந்து இன்னும் தள்ளி போயிட்டாங்க. இன்னும் அங்கே ஈரானோட சிட்டிசன் அங்கே நிறையா இருக்காங்க. ஏன்னா 47 வருஷமாக ஈரான் சேங்ஷன் பண்ணாலும் அவங்க பொழப்புக்கு இங்கே வந்து இருக்காங்க. இங்கேருந்து வந்து காய்கறி, ஈரான்லேருந்து வர காய்கறியாக இருக்கட்டும், இது இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து ஏதோ பொழப்புக்கு ஓட்டுற மாதிரி, ரொம்ப ஓஹோன்னு இல்லாட்ட கூட பொழப்புக்கு ஓட்டுற மாதிரி இருக்காங்க. அவங்கள இப்போது இந்த துபாய் அபுதாபி இல்லை யுஏஇ கவர்மெண்ட்டு எப்படி நடத்துதுங்கிறது நாங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் சிட்டிசனை நீங்கள் வந்து தவறாக நடத்துனீங்கன்னா மவனே வேறு மாதிரி ஆகிப்போகிறோம் அப்படின்னு இப்போ வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க ஈரான். அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தி. ஓகே, அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து ஒரு இந்தியா செய்தி ஒன்று வந்துச்சு. அது இந்தியா ரஷ்யா சம்மந்தப்பட்டது. அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல. இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தமிழ் செய்தி ஊடகத்தில் வந்தது.
என்ன வந்ததுன்னா, இப்போது இந்தியாவுக்கு ப்ரெஷர் நிறையா இருக்கா, வந்து ஆயில் ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லி, ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறதை இந்தியா ஸ்டாப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. இது என்னடா இது அநியாயமாக இருக்குது. இந்த பக்கம் ஹர்மூஸ் வழியே வர்றதுக்கு வழி இல்லை. ஏற்கனவே நம்ம தடுமாட்டத்தில் இருக்கோம். இப்போ தான் நம்ம ஒரு 7 அம்ச கோரிக்கை மாதிரி ஒரு 7 கோரிக்கையை வந்து நம்ம மோடி மாண்புமிகு பிரதமர் மோடி வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. ஒன்றும் பண்ணாதீங்க, இன்னும் அமைதியாக இருங்கன்னு சொல்லி எங்கள் டூர் போய் இது போய் நிறையா 7 இது ஏற்கனவே பேசியிருக்கோம் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் ரஷ்யாவிலே வந்து நாங்கள் வாங்கலாம் அப்படி நிறுத்தினா இந்தியா என்னத்துக்காகும்? அவ்வளோதான். வேறு ரொம்ப பயங்கர கொலாப்ஸ் ஆகிடும். இந்தியா வந்து வேறு ஒரு இதில் பார்த்தா இந்தியன் எக்கானமி இஸ் கொலாப்சிங் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துருந்துச்சு. இது எதுக்குன்னா நமக்கு வந்து பயமுறுத்துறது இல்லை, நம்ம வந்து என்ன நிலைமையில் இருக்கோன்னு சொல்லி அப்பப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஆனால் அதே நேரத்தில் இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்தியாவை இந்த நேரத்தில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து இந்தியா நிறுத்த போகிறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் ரஷ்யா வந்து நாங்கள் இந்தியாவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, கடைசியாக நம்ம வந்து ஒரு விஷயத்தோடு முடிச்சுக்குவோம். எப்படின்னா, ஈரானில் அப்பாஸ் ஆராக்சி, அது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு வந்து, நாங்கள் ஃபுல்லி ப்ரிப்பேர்டு, எங்கள் மேலே ஒரு தூசு பட்டாலும் சரி நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து சதுராட்டம் ஆடிடுவோம், இன்க்ளூடிங் அமெரிக்காவோட நகரங்கள் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. அது அதில் சில இடங்களில் அது வரலை, ஆனால் உள்ளுக்குள்ளே சில இடங்களில் பார்த்திங்கன்னா வருது. என்னென்னா, மொத்தத்துக்கு இஸ்ரேல் டோட்டலாக காலியாயிரும், அப்புறம் இங்கே இருக்கிற எஸ்பெஷலி யுஏஇ டோட்டலாக சோழி முடிஞ்சிடும், சவுதி அரேபியாவில் அந்த நிலைகள் மட்டும் அடிபடும், அது போக அமெரிக்காவோட நகரங்களையும் அடிப்போம் அப்படின்ற அளவு சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அமெரிக்க நகரங்கள் அடித்து சும்மா எப்படி அடிப்பாங்களா, அவங்க வேறு ஏதாவது போட்டாங்க அடிப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லி ப்ரிப்பேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் வந்து என்ன சொல்லுது, வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் இப்படியே அடைச்சி போட்டு நின்றுக்கிட்டு இந்த அமெரிக்கா பண்ணுற அராத்து இருக்குல்ல, அது வந்து என்ன தான் ஆக போகுது அப்படின்னு தெரியல. ட்ரம்ப் மாதிரி ஒரு கிறுக்கனை வந்து அதிபராக போட்டு வச்சுக்கிட்டு, ஓகே, இதை வந்து என்ன சொல்கிறது, எங்கே போனாலும் உரண்டை இழுத்துட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு அடுத்த மக்களையும் நிம்மதியாக இல்லாமல் தான் நாட்டில் உள்ள மக்களும் வந்து உருப்படியாக நிம்மதியாக இருக்க விடாமல் ஏகப்பட்ட பேர் பசி பஞ்சம் பட்டினி பிச்சைக்காரன் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போட்டு வந்து அப்படி தாட் போட்டு பேசிட்டு அப்புறம் பார்த்தா சைனாவில் போய் உட்காந்து அவர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவருக்கு தூங்கிட்டு இருக்காரு உட்காந்து. உங்கள் சம்மிட்டில் அங்கே பேச போகிறோம், அங்கே வந்து ஷி ஜின்பிங் இவங்க முக்கியமான ஆள்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் ஏதோ பேசியிருக்கிறாரு. அந்த 2.25 மணி நேரத்தில் பேசும்போது இடையில அவரை போட்டிருக்காங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பேசும்போது அவர் காது கேட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் தானே, அவருக்கு என்ன வாடி தூங்குறாரு, முழிக்கிறாரு, வர்றாரு. அது வந்து ஒரு பொறப்பு. அப்படி வேறு என்ன சொல்கிறது, அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சு ஐயா நான் இங்கேருந்து வரல, நான் இந்த வட அமெரிக்கா கண்டத்தோடு நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலொழிய உலகம் வந்து அமைதி பெறாது. அமெரிக்கா அப்படி சொல்லிடுச்சுன்னா இங்கே வந்து இஸ்ரேலை வந்து நாசப்படுத்திடுவாங்க. அங்கே இருக்க கூட்டம் நாசப்படுத்தினா தான் கரெக்டு. ஏன்னா இஸ்ரேல் கொஞ்சமாக பண்ணியிருக்காங்க, நெத்தன்யாகு மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிமினல் அதிபரை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் நடக்கட்டும், அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த காரணம் சந்திப்போம். உங்களுடைய மேலான கருத்துக்களை நாகரிகமாகவும் நல்ல விதமாகவும், நல்லதுன்னா அந்த பாசிட்டிவாக சொல்லணும் அவசியம் இல்லை, விமர்சன கருத்துக்களை நீங்கள் வந்து இங்கே வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.